சரி ஐயா. அதுக்கப்புறம் அதே மாதிரி எங்க ஊர் பகுதியிலிருந்து ஒரு தியாகி காந்தியே அந்த கிராமத்துக்கு வரவழைச்சவர். அவர் பேருங்க காந்தியே ஒரு சின்ன கிராமத்துக்கு வரவழைச்ச ஒரு அன்பர். எந்த கிராமம்? வன்னியர் வலசுன்னு பேரு. வன்னியர் வலசு, திருப்பூர் தாலுகா. பழனி தாலுகாவுக்கு வந்து மகாத்மா காந்தியவே வரவழைச்சார். ஓ சரி சரி, கொஞ்சம் பின்னாடி. அவங்க வந்து பட்டயம் வாங்கின காங்கிரஸ் தியாகி, ஜெயிலுக்கெல்லாம் போனவங்க. பட்டயம் வாங்கினவர். அவங்க தீவிர சன்மார்க்க சங்க அன்பர். சரிங்க. ஐயாவோட சாமியோட தொண்டர். சரிங்க. அப்படி ஐவர்மலைக்கு அவரை பார்க்க வர்றப்போ, சாமியை பார்க்க வர்றப்போ அரவம் தீண்டிருச்சு அவரு. பாம்பு கடிச்சிருச்சு. 10 பேர் வர்றப்பவே சாயங்கால நேரம் அரவம் தீண்டிடுது. சரிங்க. எல்லாரும் பயந்துக்கிறாங்க, ரத்தம் வடியுது. அரவம் தீண்டினதெல்லாம் பார்த்து அரவம் போய்கிட்டு இருக்கிறதையும் பாக்குறாங்க. சரிங்க. வேகமா ஐவர்மலைக்கு அவங்களும் வந்துடுறாங்க. வேற பக்கம் ஆஸ்பத்திரி எல்லாம் போகாம ஐவர்மலைக்கு வர்றாங்க. இந்த மாதிரி சாமி ஒருத்தர் இருக்காங்க. சாமி வந்து விபூதியை கொடுத்து அது ஒண்ணும் பண்ணாது, நீ இந்த பணி செய்யி, சரி இந்த அங்க நடக்கிற பணிகளை மட்டும் செய்யி, வேற பத்தி யோசிக்காதீன்னு அருள்வாக்கு கொடுத்தாரு. அதாவது பாம்பு கடிச்ச நிலையில அங்க வந்தாலும் சாமி வந்து விபூதி கொடுத்து நீங்க பணியை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. எந்த விதமான பாதிப்பும் இல்லாம அவங்க மீண்டு பல வருஷமா சன்மார்க்க பணியை பார்த்தாங்க. அவங்க பேரு மருதாசலம் பிள்ளை. தியாகி மருதாசலம் பிள்ளை. தியாகி பட்டயம்லாம் வாங்கினாங்க காங்கிரஸ் தியாகி. அப்படி அவங்க நாங்க வந்து சாமியோட பெயரால ஒரு திருக்கூட்டம் நடத்துவோம். சரிங்க. அவங்க சாமி இருக்கிற காலத்திலேயே ஆரம்பிச்சாச்சு அந்த திருக்கூட்டம். எங்க பகுதியில கனியூருக்கு பக்கம் கடத்தூருங்கிற ஒரு ஈஸ்வரன் கோயில் இருந்து அது தொடங்குவோம். ஈஸ்வரன் கோயில் குறைஞ்சலாம் ஒரு 20 நாள். சரி. 25 நாள் கூட நடத்துவோம். ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் சாமியோட படம், முருகன் சாமி படம், முருகன் இறைவன் முருகனோட படம், சரி வள்ளலார் படம், 3 படத்தையும் 3 பேர் இப்ப நாங்க நிக்கிற மாதிரி தாங்கி சரிங்க அந்த ஊர்வலத்துல கொண்டு போவோம். காலையில ஒரு வீடு, மதியம் ஒரு வீடு, சாயங்காலம் ஒரு வீடுங்கிற மாதிரி உணவு கொடுப்பாங்க. சரி. அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் லிஸ்ட் எல்லாம் தயார் பண்ணிடுவோம். சரி சரி. ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் ரெடி பண்ணி பத்திரிக்கையை கொண்டு போய் அந்த ஜனங்கிட்டெல்லாம் கொடுத்துட்டு வர்ற அன்பர்களுக்கும் தகவல் பண்ணி கூட்டிகிட்டு வருவோம். சரி. அப்படி வர்றப்போ சென்ற வீடுகள் எல்லாம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் வந்துருக்கு. சரிங்க. நோய் நீங்கி இருக்குது. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடந்திருக்கு. இந்த ஊர்வலம் அந்த வீட்டுக்கு போனாலே, இந்த பாத யாத்திரை போனாலே இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது. ஐயா வாழ்ந்த காலங்களில், சாமி வாழ்ந்த காலங்களில் நிறைய சித்து நடத்தியிருக்காங்க. கண்கூடா எல்லாரும் பார்த்துருக்காங்க. அப்ப ஐயா வந்து வள்ளலாரோட நெருக்கி நிறைய பேரை வந்து இதன் மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமா. சன்மார்க்கத்துக்கு இன்னும் சொல்ல போனா எங்க பகுதியில உடுமலைப்பேட்டை தாலுகா, பழனி தாலுகா, தாராபுரம் தாலுகாவோட பல கிராமங்கள்ல சாமி வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு சில கிராமங்கள்லயும் சாமி வந்ததுனாலதான் சன்மார்க்கத்துக்கே வந்தோம். இல்லைன்னா தீவிரமா புலாவோட சாப்பிடுறது செய்யறது அந்த மாதிரி இருக்கிற ஏரியா, அந்த மக்கள் பழக்க வழக்கம் சாமி வந்ததுனாலே இப்ப நான் உட்பட சன்மார்க்கி ஆயிருக்கிறேன்னா அது சாமி தான் காரணம். அதுல நாங்கெல்லாம் ஈடுபாடு இருந்ததுனால ஆரோக்கியமும் நல்ல வசதிகளும் எங்களுக்கு இறைவன் பண்ணி கொடுக்குறாரு. அந்த திருக்கூட்டத்தையே நான் தான் முன்னுக்கு நின்று நடத்துறேன். சன்மார்க்க சங்க செக்ரட்டரியா இருக்கிற நாராயணன். அந்த 1 மாசம் அதுக்காகவே அலையிறேன். சரிங்க. போய் பாக்குறது, போய் இந்த உணவு கொடுக்கறது, சரிங்க அதையும் செய்யறோம். சாமி பேர்ல அந்த படிவிழான்னு ஒண்ணு நடக்கும். பழனியிலேயும் ஐவர்மலையிலையும் ஒவ்வொரு படிக்கும் வந்து சந்தனம் வச்சு பழம் எல்லாமே வச்சு வழிபாடு பண்ணுவோம். அற்பா பாடல்கள் பாடிக்கிட்டு மேல போவோம். திருவருட்பா பாடி மேல போவோம். ஒரு நாள் முந்தின நாள் வந்து பழனியிலையும், மறாவது நாள் வந்து ஐவர்மலை. பழனியில் நடந்துகிட்டு அதுக்கு அடுத்தபடியாக அதே மாதிரி ஐவர்மலையில பழனியில நடக்கிற விழாக்களுக்கு வந்து திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாதிரியான உள்ளிட்ட வடலூர் உட்பட உள்ள கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து ஒரு 500 பேர் குறையாம வருவாங்க. சரிங்க. அங்கே நடந்ததுக்கு மறாவது நாள் வந்து ஐவர்மலையில அது நடக்கும். சரி சரி சரி. அப்ப பழனியை பார்த்து அதே மாதிரி ஐவர்மலையை அமைச்சிருக்காங்க. ஐவர்மலையில கொடுக்கிற உணவு ஏற்பாடுகள்லாம் நாங்க செய்வோம். நீங்க பாத்தீங்க. சரிங்க. அந்த மாதிரி சிறப்பா சாமியோட பேரை சொல்லிக்கிட்டும் நாங்க இன்னமும் அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களோட ஆசி எங்களுக்கு நிறைய இருக்குதுங்கிறத நாங்க உணர்றோம். அருமை அருமை. இப்ப கூட இந்த பகுதியில மற்ற பகுதியிலிருந்து வர்ற சங்கர மாதிரி நீங்க அப்படியே கேட்டீங்க. ஆமா ஆமா.
அதுக்காக நான் வேலையை இப்போ நாங்கள் எல்லாரும் செஞ்சுக்கிட்டும் இருக்கிறோம். ஓ சரி சரி சரி. அன்பர்கள் கட்டடம் அன்பர்கள் வந்தால் தங்குறதுக்கு வசதி ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில லட்சங்கள்ல சரி சரி ஏற்பாடு நடக்குது. நீங்க கூட அது கண்ணூரில் பார்க்கல. இப்போ இந்த வழியிலே நல்லது நல்லதுங்க. சரி சரி நல்லதுங்க. அப்போ அதாவது முருகானந்த அடிகள் மற்றபடி வடலூருக்கு வந்தால் ஜனங்கள் வந்து வேறு தங்குறதுக்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு கட்டடமாக பிடிச்சி கூடுதலாம் அதே நேரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தேவைங்கிற மாதிரி அந்த செய்யணும். அதாவது பெரும் விழாக்கள் நேரத்தில் அதிகமான கூட்டம் வர்றதை அகாமடேட் பண்ணுறதுக்காக வர்றவங்க அடியார்கள் அந்த லக்கேஜ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு கூட வசதி வாய்ப்பு வேணும். கண்டிப்பா குளிக்கிறதுக்கு வசதி வேணும், டாய்லெட் வசதி வேணும். இதெல்லாம் அங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சிறப்பு. இதே ஆசிரமத்துல ஒரு பகுதியில் ஓ சரி சரி. இந்த ஆசிரமத்தோட ஆமா இருந்தது. சரிங்க. அதை சீர் பண்ணி அதை பழையபடி இது பண்ணியிருக்கிறீங்க. சுவாமி 108 சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லுங்க. 108 சங்கம். அதில் 4 ஆசிரமங்கள். வடலூர் தலைமை. சரிங்க. ஆதிவயலூர்னு சோமரசம்பேட்டைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. சுவாமிகள் சொல்லுவார், எல்லாம் வரல வயலூர் எம்பெருமான்னு ஆரம்பிப்பார். ஆமா ஆமா. அந்த வயலூர் முருகா வயலூர் அது ஒன்று. வடலூர் இங்கே லிங்க தனிமேடுன்னு ஒரு ஹையர் எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு. ஆமா. குடுக்கூர் விஸ்வநாதன் சொல்லி ஒரு எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ. நாராயணசாமின்னு ஒருத்தர் காங்கிரஸ் எம்எல்ஏ. எம்எல்ஏக்களையும் அந்த எம்எல்ஏக்களும் வந்தா சாமிகிட்ட கை கட்டிட்டு தான் பேசுவாங்க. சரி சரி. தான் நிற்பாங்க. ஈவன் ஓபிஆர் முன்னாள் பிரீமியர் அவர் இங்க வந்து அவர்கிட்ட ஓமந்தூரார் அந்த நேரம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரோடு போகுதுன்னா இதே அந்த ஸ்டேஷனை ஒட்டி தண்டவாளத்தை விட்டு போவார். அவருடைய தோட்டம் வள்ளலார் குருகுத்தினுடைய தோட்டம். சரி. அவரும் வருவாரு. அடியான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வயது அப்போ 15. அப்போ 15 வயசுல நீங்க ஈடுபாடு இதுல கிடையாது. ஆனால் எங்கள் சித்தப்பா எங்கள் ஊர் பிரசிடென்ட் தொடர்ந்து அவர் அந்த காலத்துல. சரிங்க. அவர் சொல்லுவார், உடம்புல போயிட்டு வாடான்னு சொன்னா நான் அந்த மாதிரி ஏவப்பட்டு வந்தோம். நான் அந்த காலத்துல பக்தியில நான் வரல. சரி சரி. அதனால பக்தி வந்த பொழுது இப்ப இருக்கேன். அந்த காலம் படிக்கிற காலம். சரிங்க சரிங்க. சாமியை சந்திக்கிற வாய்ப்புகள் எனக்கு நிறைய கிடைச்சிது. ஓ. இன்னும் ஒரு சங்கம் வந்து அதான் மொத்தம் 4. ஆதிவயலூர், வடலூர், ஐவர்மலை, லிங்கத்தடிமேடு. அந்த லிங்கத்தடிமேடு துண்டிச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்க ஒரு மெய்யப்பன்னு சொல்லி பதிப்பாசிரியர் அவர் சிதம்பரத்தில். ஆமாம். அண்ணாமலை சொல்ல ப்ரொஃபஸர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி சரி. அவருடைய தகப்பனார் குங்கிலியம்னு பழ சண்முகனார்னு சொல்லி. ஆமாம். இங்கே சன்மார்க்க தொண்டாற்றினவர் பெண்ணாடத்தில் தங்கியிருந்தார் சண்முக ஆசிரியர் வீட்டில். சரி ஐயா. அவர் அவங்கெல்லாம் வந்து இதில் வந்து ரொம்ப தீவிர சண்முகம் இந்த பழ சண்முகனார். சரி. உரநடிகளார் இங்கே வந்து அடிக்கடி பேசுவார். துறவி கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு அத்தியந்த சிஷ்யன் அடியன். சரி சரி சரி. பக்தி இல்லாமல் தொண்டு மட்டுமே. சரி சரி. நான் வள்ளலாரை ஏத்துக்காத காலம். இந்த ஊர் தபால் ஆஃபீஸில் நான் எழுத்தனா இருக்கேன். அப்படியே நான் வந்து கேஷ் எடுக்க போகும்போதெல்லாம் அவருடைய கேஷ் டீலிங்ஸ் அப்படியே நான் அது கட்டவோ எடுக்கவோ மருதூர் திருப்பணி ஒன்று நடந்தது. சரிங்க. அவர் தான் தலைவராக இருந்தார். கடைசியா ஓபிஆர் தலைவராக இருந்து பல காரணங்களால் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு மருதூர் திருப்பணிக்கும். கடைசியா இந்த கட்டடம் முடிக்கும் பொழுது துறவி கந்தசாமி தான் தலைவர். அந்த கணக்கையும் அடியனுக்கு வந்து டீல் பண்றது மட்டும். தொண்டுக்கெல்லாம் நான் மருதூர் போக முடியாது, பணியில் இருந்ததுனால. இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ என்னால் இயன்ற அளவுக்கு தொண்டு செய்யறேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் பணிவு அதெல்லாம் வரல. அதெல்லாம் வள்ளல் பெருமான் தான். நல்லதுயா நல்லதுயா. நீ இருந்த எல்லாத்தையும் வரவழைச்சு கொஞ்சம் நிறைய இருந்ததுனால தபாலாசிரியர் பண்ணதால அந்த நிறைய நான் எல்லா இடத்துல எதிர்பார்க்கும் பொழுது எனக்கு சில நிறைய எடுக்கணும் வந்துடுது. எப்பவுமே அது மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாரு. எங்களுக்கு 5 பைசா ஷார்ட்டேஜ் அல்லது எக்ஸஸோ ராத்திரி 2 மணியாக இருந்தாலும் முடிச்சாதான் காலையில் வேலை. டிபார்ட்மெண்ட்டுங்கிறப்போ எங்கள் பணி அப்படி 5 பைசா தான் எழுத முடியாது. ஆமாம். இல்லைன்னா அது யூசிஆரில் கிரெடிட் பண்ணிட்டு அது நாங்கள் காரணால பார்த்தோம். வள்ளலாரை நாங்கள் பார்க்க வாய்ப்பு இல்லாத காலம். ஆமாம். ஆனால் முருகானந்த சுவாமிகளை நேரடியாக பார்த்துருக்கோம். அவருடைய அருளால் பலன் வாய்க்க பெற்றவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க. ஐயா மாதிரி உள்ளவங்க. இப்போ முருகானந்த அடிகள் இருந்த காலத்திலிருந்து நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக அவர்களோட தொடர்பில் இருந்தீங்க ஐயா? அவர் 1964 சித்தி பெற்றார் முருகானந்த சுவாமிகள். சரி ஐயா. நான் அப்போ பணியில் இருக்கேன் வெளியில். சரி. அதனால் வந்து இங்கே அடிக்கடி ஒரு மருதூர்காரங்கிறதுனால ஐயா மருதூரில் வந்து ஒரு மாதம் தங்கியிருந்தாங்க. மருதூரில் சங்கம் ஆரம்பிச்சது ஐயா தான். அப்படியே வள்ளலார் பிறந்த மருதூர்லையும் சங்கம் ஆரம்பிச்சது ஐயா தான். ஐயா காலத்தில் அடியன் 3வது கோஷ்டின்னு பேர் எனக்கு. எங்க வயசுல 3வது கோஷ்டிக்காரங்களை உங்களை மாதிரி உள்ளவங்களை போய் கூட்டாரு. பெரியவங்களை போய் அழைச்சிக்கிட்டு வரதான் எங்க வேலை. அது என்ன கோஷ்டிங்கிறது ஐயா? 1வது கோஷ்டினா யாரு? 1வது கோஷ்டி பெரியவங்க சீனியர்ஸ், முதியோர்கள். சரி ஐயா.
இப்ப நாம இருக்கிற எங்க வயசுல உங்களை மாதிரி உள்ளவங்க 2வது கோஷ்டி உங்களுக்கு கீழே ஓட ஓடியார இருக்கிறவங்க. ஓ, அப்ப மிடில் ஏஜ், அப்புறம் அது கீழே யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதான் 3வது கோஷ்டி. between 15 to 18. அப்ப நீங்க ஐயா வந்து அப்போ அவர் காலத்துல 3வது கோஷ்டியா இருந்து செயல்பட்டு இருக்கீங்க. எங்க அங்க போனா ஐயா இருப்பாங்க போய் கூட்டா வீட்டுல. அதுதான் எங்க பணி. அதுக்கு என்ன பண்ணுவாருன்னு கேட்டா கூட்டம் தான் சும்மா விட மாட்டார். சரி. அவர் கையால இப்படி அள்ளினார்னா நிறைய வரும். அவருக்கு இப்படி அள்ளி கொடுத்தே பழக்கம் இல்லை. சரி. இப்படிதான் எந்த தென்பண்டம் கொடுத்தாலும் சரி, சாத்துக்குடி கொடுத்தாலும் சரி, ஆப்பிள் கொடுத்தாலும் சரி, சக்கரை சாதம், தயிர் சாதம் எவ்வளவு கொடுத்தாலும் மம்டியால வெட்டி போற மாதிரி இப்படிதான் வெட்டி போடுவார். அதை அப்படிதான் வாங்கி சாப்பிட்டு போகணும். அருட்பெருஞ்சோதி சொல்லுங்கடா மாதிரி வரும். அருட்பெருஞ்சோதி சொல்லுங்கடா. எல்லாரையும் வடா வடான்னு தான் கொடுப்பாரு. அப்போ மருதூர்ல வந்து சன்மார்க்க சங்கம் துவக்கினது வந்து முருகானந்தடிகள் காலத்துல தான் துவக்கப்பட்டது. அதுக்கு வந்து இந்த வள்ளலார் பிறந்த ஊராக இருந்தாலும் அந்த இதுல ஒரு 2 பேர் தான் இருந்தாங்க. அப்ப எங்க சித்தப்பா அந்த பிரசிடண்டா இருந்தவரும் பேரு MK நாராயணசாமி நாயுடுன்னு சொல்றது. நாராயணசாமி நாயுடு. ராமகிருஷ்ண நாயுடுன்னு ஒருவர். ராமகிருஷ்ண நாயுடு. நன்றி. ஐயா காலத்துல தவத்திர முருகானந்தடிகள் காலத்துல 108 சன்மார்க்க சங்கங்கள் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்து வரைக்கும் ஐயா? காசியில ஒரு சங்கம் கடைசியா. சரி. தவிர தமிழ்நாடு தாங்க. ஓஹோ. இந்த பகுதியில வந்து மருதூர், தலைக்குளம், நத்தமேடுன்னு ஒரு கிராமம். சரிங்க. அந்த நத்தமேட்டில் இருந்த சன்மார்க்க தலைவருடைய பையன் ஜஸ்டிஸ் MS ஜனார்த்தனன் சொல்லி தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் கமிட்டிக்கு பிரசிடண்டாக இருந்தவர். சரிங்க. அவர் ஹைகோர்ட்டில் இதுவாக இருந்தவர். மற்றபடி இங்கே 3 சங்கம் இந்த மருதூர் ஏரியாவில். தஞ்சை மாவட்டத்தில் நிறைய இது பண்ணாரு. ஓஹோ. இப்போ செயல்பாட்டில் இருக்கிறது சேத்தியாத்தோப்புக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒன்று செயல்பாட்டுக்கு இருக்குன்னு சொன்னாங்களே, அது என்ன சங்கம்? அது முருகானந்த சன்மார்க்க சங்கம் நிறைய இருக்கு. இல்ல அவர்கள் நிறுவனது. சரி, தெரியலன்னா விட்டுறலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. முருகானசாமின்னா எங்களுக்கு தெரியும். சரி சரி சரி, நல்லது. மற்றபடி நிறைய ஊர் சங்கங்கள் இருக்கு. நல்லது நல்லது. சுவாமிகள் போய் அங்க இருந்து அவங்க தங்கி கட்டடம் கட்ட சொல்லி அந்த ஊர் மக்களுடைய குறையை தீர்த்து அவங்களுக்கு வேண்டியதை செய்த அப்படிதான் அந்த சங்கம் ஆரம்பிச்சாங்க. குறை தீர்க்கனால சன்மார்க்கத்துக்கு வர அந்த அவர்களை ஈர்க்க முடிஞ்சது சுவாமினால. இன்னும் வந்து சங்கத்துக்காரங்க சன்மார்க்கத்துக்கு சாமிக்கு பயந்துகிட்டு சன்மார்க்கத்துல இருக்காங்க. சன்மார்க்கத்தை உணர்ந்து அந்த லெவலுக்கு வர முடியல மக்களால். ஆனாலும் சாமியின் மேல இருக்கிற அன்பு, அவர் செய்த அற்புதம், அவரால் அடைஞ்ச பலன்கள், அதனால சங்கத்தை தொடர்ந்து சரி சரி அப்படி சங்கையா இருக்காங்க. நல்லது. அதனால மற்ற சங்கங்கள் பத்தி எனக்கு பர்சனலா சில சங்கங்கள் தெரியும். சரி சரி சரி. மற்றபடி வந்து முருகானந்த கிட்ட இருந்த ஒரு 20-30 சங்கம் இப்போதைக்கு இயங்கிட்டு இருக்கு. பக்கத்தில் கொஞ்சம் இருக்கு. 20-30 சங்கம் இருக்கு. இன்னும் இருக்கு, செயல்படுது. இந்த பக்கம் ஒரு 10 சங்கம் செயல்படுது. ஐயாவோட பக்கம். அதே மாதிரி திருச்சி பக்கம் ஆதிவேலூர், எட்டுமாத்திடல் அங்க ஒரு சங்கம் இருக்கு. லாலாப்பேட்டை, திருவெரும்பூர், இது மாதிரி முருகானந்த சுவாமிகள் சார்ந்த சங்கங்கள் சிறப்பா செயல்பட்டு இருக்கு. ஆனா அந்த 108 சங்கங்கள்ல மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் முதுமை காரணமா தவறிட்டாங்க. சரி சரி. அவங்களுடைய வழித்தோன்றர்கள் இதுல ஈடுபடுறதுக்கு தொடர்ந்து பராமரிச்சுட்டு வரல. ஆமா. இப்போ ஒரு 30 சங்கங்கள் இந்த 108ல இப்போ இதுக்கு செயல்படுறது. இன்றைக்கு அளவாய்ப்பட்டியில புதுப்பிக்கிறாங்க. இந்த முருகானந்த சுவாமியினுடைய அவங்க ஆரம்பிச்ச 108வது சங்கத்துல 8ஆம் தேதி 9ஆம் தேதியும் அளவாய்ப்பேட்டையா? அளவாய்ப்பட்டி, சேலம். அளவாய்ப்பட்டி சேலம் மாவட்டம். சுவாமிகள் ஆரம்பிச்ச சங்கம் அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு 8-9 விழா வச்சாங்க. சரிங்க. இன்றைக்கு பூசம் இங்க நாங்க சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் ஒதுக்கலாம்னு பார்த்தா இன்றைக்கு அடியனுடைய இது ஆவணி மாத அந்த இதனால நான் என்னால போக முடியல. சரி சரி சரி. இல்லைன்னா இன்னைக்கு அங்க நான் இருந்திருக்கணும். நல்லது. சொல்லிட்டு போனாங்க உடலூர் தலைமை சங்கத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வாங்கன்ட்டு. சரி சரி சரி. அப்படி இன்றைக்கு பெரிய விழா நடந்துச்சு அங்கே. ஒரு சின்ன அதிசயமா என்னன்னாக்க நம்ம வந்து 2 பேருமே வந்து ஐவர் மலைக்கெல்லாம் போயிட்டு வந்து எல்லாம் பண்ணோம். சரி ஐயா. அவருடைய அனுபவம் வந்து சத்தியஞான சபை வந்து சிற்றவையும் பொற்சவையும் சொந்தமனதாச்சு அப்படிங்கிறதான் வந்து வள்ளலாருடைய ஒரு பெரிய ஒரு அட்டைன்மெண்ட். என்னன்னா இதுதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்து அந்த சொல் வருதுங்க. சரி. வாக்கு, அருள் வாக்கு அப்படிங்கிறது வந்து அகவல் அடிகளில் அந்த மாதிரி வர்றதுனால அங்கே நம்ம ஐவர் மலைக்கு போனோம்னா அது வந்து எப்படி இருந்துச்சுனாக்க உள்ள போனோடனே அந்த தியான மண்டபம்னு இருந்துச்சு. அந்த தியான மண்டபத்துக்கு அப்புறம் ஒரு பாதி நிலையில வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துங்க சிற்சபைன்னு சொல்லி ஒரு ரூம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பொற்சபைன்னு சொல்லி ஒரு ரூம் இருந்துச்சு. சிற்சபை பக்கத்துல தான் வந்து அவருடைய ஒரு படங்கள்லாம் போட்டு அதை வந்து பண்ணி அவர் தான் அங்கேதான் வந்து ஒரு சேரையும் போட்டிருந்தாங்க. அந்த ரூம்ல போட்டிருந்தாங்க. நடுவுல வந்து ஒரு வட்ட ஒரு இது மேடை மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த வட்ட
மேடைக்கு மேலே தான் வந்து ஒரு பெரிய ஒரு அந்த தீபாரணை காமிக்கிற அந்த ஒரு இதில் வந்து சூடத்தை கொட்டி அதை வந்து கடைசி நேரத்தில் காமிக்கும் போது தகதகதான்னு எரியுதுங்க. ஜோதி மாதிரி நல்ல பிரகாசமா எரியுது. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுனாக்க, சத்திய ஞான சபையில் இந்த மாதிரி தான் வந்து தகதகன்னு சொல்லி அந்த அந்த தீபமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தத்துவம் வந்து இங்க வந்து விளக்கமாவே தெரியுது அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் வந்ததுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னாக்க, அவங்க அன்னதானம் பண்றதுக்கு அது மேல வந்து அந்த முருகனுடைய கோயில்ல வந்து நம்ம இது ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறையை வந்து கூட்டிட்டு மேல வந்து அங்கே போய் அந்த முருகனுக்கு உண்டான அந்த மூலவருக்கும் உற்சவருக்கும் அந்த உலா வந்து எல்லா இதையும் செஞ்சு முடிச்ச பிற்பாடு மறுபடியும் இந்த தியான மண்டபத்தை திறந்து அங்க வந்து அந்த தீபாரணத்தை காமி அந்த தீபாரணையோட அந்த சூடாத ஒரு அந்த ஒரு இதை வந்து ஒரு சின்ன தட்டில் ஏற்றி அன்னதானத்தில் அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவருடைய ஒரு அன்னதானம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் எல்லாரும் உட்கார்ந்துருக்க அத்தனை அன்னதானத்தை அந்த இதுலையும் இந்த ஜோதியை காமிச்சுக்கிட்டே போய் வழிபாட்டை இது பண்ணி இதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு இது கிடைச்ச பிற்பாடு அவங்க சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையில இன்னைக்கு போகரை பாத்தீங்கன்னாக்க, போகர் ஒரு பக்கம் இருக்காரு பள்ளியில, அதே மாதிரி வந்து அந்த முருகன் வந்து அங்கே இருக்காரு, அதுக்கு இதா இருக்காரு. ஆக இங்கேயும் அங்கேயும் தொடர்பு இருக்கு. அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஜோதி முருகானந்த அடிகள் அங்க இருக்கிற அந்த தியான மண்டபமும் அந்த முருகனுடைய ஆலயத்துக்கும் எப்படி வந்து போகருடைய ஒரு இதுக்கும் வந்து முருகனுக்கு இது இருந்துச்சோ பள்ளி முருகனுக்கும் அதே மாதிரியே அங்கேயும் வந்து அந்த தியான மண்டபத்துக்கும் அங்க பண்ற அந்த முருகனுடைய ஒரு வழிபாட்டுக்கும் அது கனெக்ஷன் வந்து அபூர்வமா இருக்குங்க. அந்த ஒரு உணர்வுலே வந்து நேற்று வந்து நான் வந்து அந்த சத்தியஞான சபை போய் பார்க்கும்போது அந்த ஒரு பெரியவர் வந்து முதல்ல என்ன செஞ்சாரு, அந்த தீபாரணையை வந்து அந்த உள்ள அந்த திரைக்கு வெளியே வந்து அந்த ஒரு விளக்க வச்சிருக்காங்க, சத்தியஞான தீபமா வச்சிருக்காங்க. ஒரு பெரியவர் அங்க வந்து உள்ள போறவருக்கு உண்டான தகுதி வாய்ந்தவர். அவரு வந்து அந்த தீபாரணை எல்லாம் காமிச்சு முடிச்ச பிற்பாடு நேரா கிருஷ்ணமூர்த்தின்னு அவர் பேருங்க. அது நான் ஏற்கனவே ஒரு தடவை கூட பார்த்துருக்கோம். அவரை ரொம்ப அமைதியானவருங்க. அவர் தான் வந்து அங்க நியமிச்சிருக்காங்க. நல்ல வழிபாடு எல்லாம் பண்றாருங்க. அந்த தீபாவளியை வந்து சத்தியஞானம் பண்ணி முடிச்ச பிற்பாடு நேரா சிச்சபைக்கு வந்தாருங்க. சிச்சபைக்கு வந்து அந்த ஆராதனையெல்லாம் முடிச்ச பிற்பாடு நேர பொற்சபைக்கு வந்து அதுல உள்ள ஒரு இதையும் பார்த்தாருங்க. பார்த்துட்டு மறுபடியும் வந்து அந்த சத்தியஞான ஒரு சபையில உள்ள அந்த சென்டர் தீபத்துக்கு அங்கே வந்து தீபாவளி காமிக்கும் போது எனக்கு கம்ப்ளீட்டா என்ன ஞாபகம் வச்சுனாக்க, ஐவர் மலையில எப்படி வந்து சிச்சபையும் பொற்சபையும் பின்னாடி வச்சுக்கிட்டு இவர் முன்னாடி வந்து அந்த வட்ட பீடத்தை வச்சிருந்தாரோ அதே மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு வந்து அந்த ஜோதி முருகானந்தருடைய அனுபவமானது சிச்சபையும் பொற்சபையும் பெற்றவர் அப்படிங்கிற ஒரு அனுபவபூர்வமான ஒரு ஒரு உணர்வையும் நான் பெற்றேன். இது ரொம்ப அதிசயமான இது. அவர் வந்து உள்ளீட்டுல வந்து இவ்வளவு இதையும் செஞ்சிருக்காரு. அவருடைய உணர்வுல வந்து பெரிய ஒரு திட்டங்கள்லாம் இருந்திருக்கு. இந்த சன்மார்க்க சங்கத்தையே நடத்துறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் தலைவராக இருந்து 108 சங்கத்தை வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தலைவர் இங்க இருக்காரு அப்படிங்கிறது கூட இப்ப இன்னைக்கு தெரியாம இருக்காங்க. ஏன் வடலூர் ஜனங்களே கூட வந்து அந்த மாதிரி ஒண்ணு இருக்கா, அது எங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்குங்க. ஆனா இந்த அடிப்படையில பார்க்கும்போது ஐயா சொன்ன மாதிரி இப்போ ஒரு சன்மார்க்க அதாவது மாநாட்டில் நம்ம தவத்திரு முருகானந்த அடிகள் ஆசிரமத்தை பொறுத்த மட்டும் சன்மார்க்க தொண்டர்கள் பட்டியல் நீளும் அப்படின்னு மாத்திரம் போட்டு விட்டாங்க. அப்படின்னு போட்டு தகவல் எங்களுக்கு போட்டவுடன் அனுப்புங்கள்னு அவங்க சொல்லிருக்காங்க. சரிங்க. நாம வெளியே போய் இடத்துக்கு அழைப்பு இல்லாமல் போய் என்ன என் பேரை போட்டுங்க, என்னுடைய இது போட்டுங்க, நான் சன்மார்க்க தொண்டு செய்தவன் என்று சொல்வதற்கு விருப்பம் இல்லாதனால அங்கெல்லாம் நாங்கள் அந்த பகுதியில கேர்னூர் குருகுலமோ ஒட்டஞ்சத்திரமோ ஐவர் மலையிலேயே பெரிய விழாக்கள் நடக்கிறது, அதுல அடியன் கலந்துக்கிறதெல்லாம் அந்த மாநாடு நடத்தின அன்பர்களுக்கு தெரியும். என்ன காரணமோ அதெல்லாம் வரணும். மாவட்ட அளவுல நான் துணைத் தலைவராக இருக்கேன். அந்த செய்தியே நேம் கூட வரும். இத்தனைக்கு நான் 5000 ரூபாய் கொடுத்தேன். மகாநாடு செலவு 5000 ரூபாய் கொடுத்தேன். வள்ளலார நேர்ல பாக்குறதுக்கு பதிலா இவரை வந்து பாத்துருக்காங்க. தவத்திரு முருகானந்த அடிகளை பாத்துருக்காங்க. எழுத்து வடிவில் தொடர்பு இல்லாத காரணம் கம்யூனிகேஷன் கேப். சரிங்க. நமக்கு அவங்களுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் கேப். சரி. நல்லது. இந்த நேம் போர்டு அப்படியே